நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். மனிதனுடைய உடம்பு 3 பாகங்களாக பிரிக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். முதலாவது விஷயம், அல்லாஹ்வுக்கு சொந்தமானது எது என்று சொன்னால், நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய ரூஹ், நம் உடம்பில் இருக்கக்கூடிய இந்த உயிர் இருக்குதே, அல்லாஹ் தான் கொடுத்தான். மீண்டும் அல்லாஹ் எடுத்துக்கொள்வான். ஏன் எதுக்கெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. இரண்டாவதாக, மனிதன் தங்களுடைய கைகளால், கால்களால், தங்களுடைய நாவால், கரங்களால் செய்யக்கூடிய நன்மைகள், இது மனிதனுக்கு சொந்தம். இரண்டாவது மனிதனுக்கு சொந்தம். இந்த அமல்கள் தான் நிச்சயமாக மறுமை நாளில் வரும், கூடையே வரும், கபர்ல கூடையே வரும். மூன்றாவதாக, புழு பூச்சிகளுக்கு நம்முடைய உடம்பு சொந்தம். அல்லாஹ் அக்பர். இந்த உடம்பு நம்ம கபர்ல போய் போட்டவனே, இந்த புழு பூச்சிகள்லாம் இந்த உடம்பு பூரா சாப்பிட்டு முடிச்சிடும். இந்த உடம்பு நம்ம கூட வரப்போகிறது ஒரே ஒரு விஷயம் தான், நமக்கு சொந்தமானது. என்னென்று சொன்னா, நம்முடைய அமல்கள். நம்ம நல்ல அமல்கள் செஞ்சிருந்தோம் சொன்னா, அந்த நல்ல அமல்களை கொண்டு சொர்க்கத்துக்கு போலாம். கெட்ட அமல்கள் செஞ்சிருந்தோம் என்பதாக சொன்னா, அந்த அமல்களை கொண்டு அல்லாஹ் நரகத்தில் தள்ளி விடுவான். ரூஹ் அல்லாஹ்